கேரளாவில் ரிலீஸுக்கு முன்பாகவே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள ஜானகி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா திரைப்படத்தை மறுதணிக்கைக்கு படக்குழு இன்று சமர்ப்பிக்க உள்ளது. மத்திய அமைச்சரும் நடிகருமான சுரேஷ் கோபி மற்றும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் தயாராகி இருக்கிறது ஜானகி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா திரைப்படம். மலையாளத்தில் தயாராகி இருக்கும் ஜானகி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா திரைப்படத்தை தணிக்கை சான்று பெறுவதற்காக சென்சார் போர்டிடம் படக்குழு சென்றபோது தொடங்கியது பிரச்சனை. இந்த படத்தில் ஜானகி என பெயர் கொண்ட நாயகி பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாகி அது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்து விசாரணை நடைபெறுவதாக படத்தில் காட்சிகள் உள்ளன. இத்திரைப்படத்தில் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாகும் கதாநாயகியின் பாத்திரத்தின் பெயர் ஜானகி. அதனால்தான் படத்தின் தலைப்பிலும் ஜானகியின் பெயர் இடம்பெற்றிருந்தது. இங்குதான் செக் வைத்தனர் சென்சார் அதிகாரிகள். ஜானகி என்பது ராமாயணத்தில் இடம்பெற்ற சீதையின் மற்றொரு பெயர் என்றும் அப்பெயரை கொண்ட கதாநாயகியிடம் சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தில் கேட்கப்படும் சில கேள்விகள் மத ரீதியிலான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என கூறி முட்டுக்கட்டை போட்டனர். படத்தின் பெயரிலிருந்து ஜானகி என்ற வார்த்தையை நீக்க வேண்டும் என சென்சார் போர்டு கிடுக்குப்பிடி போட்டதும் ஏற்கனவே எடுத்து முடித்த படத்தில் கதாநாயகியின் பெயரை மாற்றுவது ஆகாத காரியம் என்பதால் ஆடிப்போன தயாரிப்பாளர் நீதிமன்றத்தின் கதவை தட்டினார். கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின் போது ஆஜரான சென்சார் போர்டு தரப்பு வழக்கறிஞர் பாலியல் வல்லுறவுக்கு ஆளான நாயகி ஜானகியிடம் மாற்று மதத்தை சேர்ந்த வழக்கறிஞர் இக்கட்டான சில கேள்விகளை கேட்பது மத ரீதியில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என கூறினார். அப்போது தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் நாடு முழுவதும் கடவுளாக வணங்கப்படும் சீதா கணவர் ராமபிரானுக்காக தன்னை அர்ப்பணித்து ராஜ வாழ்க்கையை துறந்து வனவாசம் சென்று பல தியாகங்கள் செய்தவர் என்றும் கதாபாத்திரத்தின் பெயர் அவரை இழிவுபடுத்துவது போலாகும் என்றும் சென்சார் போர்டு குறிப்பிட்டிருந்தது. எனவே படத்தின் பெயரை ஜானகி வி அல்லது வி ஜானகி என மாற்ற வேண்டும் என்றும் நீதிமன்ற காட்சிகளில் ஜானகி என்ற வார்த்தையை மியூட் செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது. படத்தில் நாயகியின் பெயர் ஜானகி வித்யாதரன் என்பதால் வி என்ற இனிஷியல் சேர்த்தால் பிரச்சனை இல்லை என்றும் படத்தில் 2 காட்சிகளை நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. படத்தை கடந்த மாதம் 27ஆம் தேதி திரையிட திட்டமிட்டு தள்ளிக்கொண்டே போவதால் எப்படியாவது ரிலீஸ் செய்ய நினைத்துள்ள பட தயாரிப்பு நிறுவனம் சென்சார் போர்டு கூறியவாறு நேற்று காட்சிகளை ரீஎடிட் செய்து சில காட்சிகளை வெட்டி வீசி உள்ளது. இந்த நிலையில் திரைப்படத்தை சென்சார் போர்டிடம் மறுதணிக்கைக்காக இன்று தரவிருப்பதாகவும் படக்குழு தெரிவித்துள்ளது. தாங்கள் சொன்னபடி மாற்றங்களை செய்தால் 3 நாட்களில் அனுமதி தருவதாக கூறியுள்ள சென்சார் போர்டு என்ன சொல்ல போகிறதோ என தவிப்புடன் காத்திருக்கின்றனர் படக்குழுவினரும். மத்திய அமைச்சராக இருந்தபோதும் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்ற வேதனையில் உள்ள சுரேஷ் கோபியின் ரசிகர்களும்.